ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி ஈஸி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு பொரியல் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த கீரையோட மருத்துவ பலன்கள், அந்த கீரையோட வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை இதுதான் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து நல்ல துருவலாக துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போல் கீறி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பொரியல் நம்ம ஆர்டினரி பொரியல் பண்ணுற மாதிரி தான், சிம்பிளாக ரொம்ப ஜாமான் வந்து தேவை கிடையாது. நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. அது மாதிரி தேவையான கீரைகளை எடுத்து நல்லா கழுவி, ஏன்னா மண் ஒட்டியிருக்கும். இந்த கீரை வந்து ரொம்ப ஹைட் ஆகாதா, தரையாக தான் வளர்கிற மாதிரி இருக்கனால மண் நிறையா இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிப்போமே, அதுக்கு எண்ணெய் சட்டி எப்போதும் போல் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தாளிக்க வேண்டியதான். அது கடுகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. சில பேர் வந்து கடலைப்பருப்பு போட்டுப்பாங்க, நம்ம வந்து கடலை போட்டுக்கலாம், நிலக்கடலை. இந்த நிலக்கடலையோட கீரையும் சேர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஹை ப்ரோட்டீன் வந்து இந்த நிலக்கடலையில் இருக்குது. ஸோ நம்ம முருங்கைக்கீரை பொரியல், இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், அந்த மாதிரி கீரை வகைகள் பொரியல் எது செஞ்சாலுமே வந்து இந்த நிலக்கடலை வந்து அவசியம் சேர்த்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி வந்து ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போதும் போல் இந்த தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு கடலை செவந்தோன்னே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். தேங்காய் வந்து எப்போதும் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து நம்ம போட்டு வதக்கக்கூடாது. அது வதக்குனா தேங்காயோட சத்துக்கள் போயிடும். அதனால் எப்போதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காவை சேர்க்கணும். அதனால் தேங்காய் துருவி மட்டும் அப்படியே வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நமக்கு வந்து நல்ல வாசனை, நல்லா இந்த கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தோட பச்சை மிளகாய் வதங்கும் போது அது வாசனை வந்து நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கீரைக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் சில பேருக்கு வந்து கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், போட்டு வதக்கணுன்னா கொஞ்சமாக போயிடும். அந்த உப்பு போடும்போது கவனமாக போடுங்க. அதனால் ஏன்னா கீரை இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கீரையை போட்டு வதக்கிட்டு பார்த்தா ரொம்ப கொஞ்சமாக போயிடும், கீரை நமக்கு உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக உப்பு போட தெரியும்னா ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம கீரையை போட்டு வதக்கி கீரை கொஞ்சமாக ஆன பிறகு நமக்கு தெரிஞ்சிடும் அளவு, இவ்வளோ தான் கீரை இருக்குன்ட்டு. அதுக்கு தகுந்த கல் உப்பு இல்லாமல் தூள் உப்பு கூட நீங்கள் போட்டு கிளறிக்கலாம். அதனால் உப்பு போடும்போது வந்து கவனமாக, எந்த கீரையுமே, இந்த கீரைன்னு இல்லை, நம்ம முருங்கைக்கீரை எந்த கீரை பொரியல் பண்ணாலுமே நம்ம பார்க்கும்போது கீரை நிறையா இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா கீரை ரொம்ப கம்மியாக போயிடும். அதனால் உப்பு மட்டும் கவனமாக போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கூட போயிடுச்சுன்னா அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, டோட்டலாக கொட்டுற மாதிரி தான் ஆகிடும், சாப்பிட முடியாது, என்னமுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் உப்பு கவனமாக போட்டுக்கோங்க. கீரையை நல்லா வதக்குங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கீரைகளோட தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அதோட சத்துக்கள் வந்து போயிடும். நமக்கு முழுசாக சத்துக்கள் கிடைக்கணுன்னா நிறையா தண்ணி ஊற்றாமல் நம்ம சிம்லேயே வச்சு வதக்குறதுல தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தேவையில்ல அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். தண்ணியாக வந்து ஊற்றிட வேணாம். நிறையா ஊற்றிட்டா நிறையா தண்ணி விடும், கீரையே ஆட்டோமேட்டிக்காக வந்து வதக்க தண்ணி விடும். அதனால நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிட வேணாம். இந்த கீரை கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சிக்கிட்டோம்னா போதும், ஊற்றிட வேணாம். ஊற்றி தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம கிண்டிட்டு இருந்தோம்னாலே நமக்கு போதும். அந்த ஈரப்பதத்திலே கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடும். பார்த்தீங்கன்னா வெந்து நமக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சுருங்கிடும். இந்த சமயத்தில் கூட நீங்கள் சால்ட்டு போடுறவங்க இந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு, அவ்வளோ கீரைக்குன்னு கணக்கு பண்ணி உப்பு நிறையா போட்டோம்னா உப்பு கரிச்சிடும். இப்போ இந்த சமயத்தில் உப்பு போட தெரியாதவங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவலை வந்து சேர்க்கணும். ஏன்னா அடுப்பில் போட்டு கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், தேங்காயோட முழு சத்துக்கள் வந்து கிடைக்காது. நம்ம கீரை அந்த நிலக்கடலை தேங்காய் சேரும்போது இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. எண்ணெயில் இறங்காத சத்துக்கள் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையிலும் முருங்கைக்கீரையிலையும் இருக்குது. அதனால நம்ம எப்போதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், நமக்கு தேவையான பொன்னாங்கண்ணி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக அந்த வெங்காயம், கடலை, பச்சை மிளகான்ட்டு எல்லாமே சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் எது கூட வேணாலும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். இதோட மருத்துவ பலன்கள்னு பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு இருக்குது இதில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ
இது பார்த்தீங்கன்னா கீரையிலே வந்து எல்லா கீரையோட அதிக சத்துக்கள் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் தான் இருக்கும். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு முறையாவது நம்ம வந்து எந்தையாவது ஒரு கீரையை வந்து சேர்த்துக்கணுமா. முடிஞ்ச மட்டும் டெய்லி சேர்த்துக்க பாருங்கள். முடியாத பட்சத்தில் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது நம்ம இந்த கீரையை வந்து சேர்த்துக்கிறது. எந்த கீரையாக இருந்தாலும் பெஸ்ட்டு. அதில் பொன்னாங்கண்ணி ஃபஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து எடை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க டயட்டுக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுதான். இப்போது நல்லா ஒல்லியாகணும், அதாவது ஊழ சதை நிறையா இருக்குது, கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க மிளகும் உப்பும் சேர்த்து டெய்லி ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வெயிட் வந்து லாஸ் ஆகிடுமா. இதே சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டானா தேவையில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எடை கூடணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வந்து துவரம் பருப்போட நெய் சேர்த்து, பருப்போட நம்ம கூட்டு மாதிரி வைப்போம்ல, கூட்டு வச்சு நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமா. அதே போல் வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு வந்து வாயில் வந்து இந்த கீரையை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரதுக்கு வந்து வாய் துர்நாற்றமே இருக்காதான். சில பேர் கிட்டக்கே போக முடியாது, அவ்வளோ ஸ்மெல் இருக்கும்ல. முடிஞ்ச மட்டும் பொன்னாங்கண்ணி அவங்களாம் சாப்பிட அந்த வாய் துர்நாற்றம் வந்து போயிடுமா. அது போல் பார்த்தீங்கன்னா இதயம் மூளை எல்லாம் புத்துணர்ச்சியாக செயல்படுறதுக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பயன்படுதான். பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா மூல நோயை சரி பண்ணுதான், மண்ணீரல் சம்மந்தமான நோயெல்லாம் தீர்க்குதான். கண் பார்வை பார்த்தீங்கன்னா நல்லா கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான், நல்லா தெரியறதுக்கு. 27 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா கண் பார்வை நோயே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், ஜீரகம், பூண்டு, மிளகுத்தூள் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளோட அசுத்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல ரத்தமாக உடம்புல வந்து பிளட் பியூரிஃபைக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுது. கண் சிவந்து போய் நம்ம வந்து கண் வந்து ப்ராப்ளம், அரிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதாவது ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்கும்போதும், கம்ப்யூட்டரு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க, இந்த வெல்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது கண் ப்ராப்ளம் வந்து வரும். அவங்க வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தால் சரியாக போயிடுதான். நம்மளோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி மேனி வந்து மினுமினுப்பு அடையிறதுக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். இது வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமே இல்லையா. சும்மா அந்த காம்பு கீரை வாங்கி ஆஞ்சிட்டு அந்த காம்பு இருக்குல்ல தூக்கி போடாமல் மண்ணில் நட்டு வச்சாலே ஈஸியாக பொன்னாங்கண்ணி அப்படியே நிறைய ஸ்ப்ரெட் ஆகி முளைச்சிட்டு வந்துடுமா. கீரைகளோட ராஜான்னு இந்த பொன்னாங்கண்ணியை தான் சொல்கிறாங்களாம். அவ்வளோ வந்து சத்தம் உடம்புல வந்து அதிக அளவு சத்துக்கள் தரக்கூடியதுனால தான் அந்த காலத்தில் வந்து கீரைகளோட ராஜா அப்படின்னு சொல்லி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சொல்லியிருக்காங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து சத்துக்கள் வந்து வேறு எந்த உணவுலையுமே இல்லையாம். அதாவது கீரையை போல் நோய் தீர்க்கும் வைத்தியனும் இல்லை அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்களாம். அந்த கீரை எல்லா கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. கீரையில் போட நோய் தீர்க்க வைத்தியம் வேறு எதுவுமே இல்லையா. அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம இந்த மண்ணில் விளையிற எல்லா கீரையுமே சேர்த்துக்கோங்க. அதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப மினுமினுப்பு, உடம்பு ஸ்கின்னுக்கு வந்து உடம்பு மினுமினுப்பு தரக்கூடியதான். அதாவது பொன்னாம் கான் அப்படின்றாங்க. அதாவது பொண்ணு மாதிரி மேனியை வந்து தகன்னு ஆக்கிடுமா. இதில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், விட்டமின்கள் ABC எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குதான். கீரைகளோட ராஜான்னு இந்த பொன்னாங்கண்ணியை சொல்கிறதுனால இது வந்து அற்புத உணவாக மூலிகையாக இருக்குதான். அதே போல் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பச்சையாக அல்லது சமையல் செஞ்சு 27 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா பகலில் கூட நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியுமா. அவ்வளோ வந்து கண் வந்து பிரைட்டாக ஆகிடுமா. அது மாதிரி காசம், புகைச்சல், கருவெளி நோய், வாதமணல் அந்த மாதிரி இருக்க வியாதிகளுக்கெல்லாம் இந்த அதாவது சில கொடிய நோய்களுக்கே இந்த பொன்னாங்கண்ணி வந்து நல்ல ஒரு சத்தானதாக விளங்குதான். அதை இந்த பாட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து தைலமாக தயாரித்தும் நம்ம வந்து பயன்படுத்தலாமா. சாறு எடுத்து அதை தைலம் மாதிரி தயாரித்து அதை வந்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்க்கணும். அரைச்சி சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி மெழுகு பதம் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுமா. இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் கண்ணெரிச்சல், உடல் சூடு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடுமா. அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற பழமொழி முழுக்க இந்த கீரைக்கு தான் வருமா. இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காமிக்கிற பிக்சரில் அந்த பொன்னாங்கண்ணி தான் இப்போ மோஸ்ட்லி கடையில் கிடைக்கிது. இது வந்து இலை வந்து பச்சையாக இருக்கும், காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும், ரெட் கலர் மாதிரி. இந்த கீரை வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சது தான். ஆனால் பியூர் க்ரீனாக ஒன்று இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு பொன்னாங்கண்ணிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்கு, கார்டன் இந்த மாதிரிலாம் குரோட்டன்ஸ் மாதிரி இப்போ அழகுக்காக வளர்க்குறாங்க. இதுலேயும் சத்துக்கள் இருக்குது. இது அழகுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கிலலாம் போனீங்கன்னா கூட பறிச்சுட்டு வந்து இதை வந்து சமைச்சிருங்க. இதுலேயும் வந்து பொன்னாங்கண்ணி கீரைனாலே எல்லா கீரைக்கும் உள்ள பலன்கள் வந்து அதுக்குள்ள சத்துக்கள் இருக்குது தான். அதில் நாட்டு பொன்னாங்கண்ணிக்கு நல்ல ஃபுல் பவர் வந்து இருக்குது.
அந்த நாட்டு பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பச்சையாக இருக்கும். அது வந்து இப்போ ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. இதோ இதுதான் அது. அங்கேக்கங்க வெள்ளை கலர் சின்ன சின்ன பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி ரொம்ப கிராமங்களில் இந்த மாதிரி தான் கிடைக்கிறது இல்லை. அந்த ஃபஸ்ட்டு காமிச்சோம் பாருங்கள், அந்த பொன்னாங்கண்ணி அது ரெகுலராக எல்லா கடைங்களுமே விற்கிது. அதனால் இந்த பொன்னாங்கண்ணி கிடைச்சாலும் நீங்கள் வந்து அவசியம் வாங்கி சமைங்க. பொன்னாங்கண்ணியில் பார்த்தா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே பொன்னாங்கண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றுத்துக்கும் இருக்கும். இதோ இலை காம்பு எல்லாமே பச்சையாக இருக்கும். இதுவும் ஒரு வகை பொன்னாங்கண்ணி தான். இது வந்து அரளி இலை மாதிரி நீட்டாக இருக்கும். சேம் திக்னஸ் இருக்கும். இதே பசலைக்கீரை வந்து கொஞ்சம் நொல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இதிலும் நடுவில் காம்புக்கு நடுவில் வெள்ளை கலர் அந்த பூ, அந்த சின்ன பச்சை பொன்னாங்கண்ணியில் இருந்துச்சுல அந்த மாதிரி பூ வந்து இதுலேயும் பார்த்துருக்கோம். இது கூட மார்க்கெட்லலாம் இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவும் பசலைக்கீரை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து பசலைக்கீரை இல்லை. பசலைக்கீரை வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் இருக்கும் பசலைக்கீரையில். ஆனால் பொன்னாங்கண்ணியில் அந்த திக்னஸ் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி நைஸாக இருக்கும். அந்த வெள்ளைப்பூ பூத்துருக்கும். அதனால் இதுவும் ஒரு வகை பொன்னாங்கண்ணி தான். அதில் பொன்னாங்கண்ணின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எந்த பொன்னாங்கண்ணினாலும் நமக்கு வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி தான் இப்போ கடைகளில் வந்து நிறைய கிடைக்கிது. அதனால் எந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சாலுமே வந்து எந்த கீரையை பார்த்தாலுமே வாங்கி சமைங்க. முடிஞ்ச மட்டும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் கீரைகளோட ராஜா. ஸோ இன்றைக்கி பொன்னாங்கண்ணி பொரியல் பார்த்தோம், அதோட மருத்துவ பலன்கள் பார்த்தோம், பொன்னாங்கண்ணியோட வெரைட்டிஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் ஆல் கொடுத்துருங்க. அந்த ஆல் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு